வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 6th தமிழ் புதிய புத்தகம் இலக்கணம், அதாவது இயல் 1 இருந்து 9 வரைக்குமே நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோங்க. இந்த இடத்துல நான் ரொம்ப அழுத்தமாக ஒரு வார்த்தையை பதிவிடுறேன். என்னன்னா லைன் பை லைன், என்னங்க லைன் பை லைனா டோட்டலா 200 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். 6th நியூ புக்குக்கு இந்த ஒரு வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும். எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணலாங்க. ஏன்னா கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் வேற லெவலில் சும்மா தரமாக சூப்பராக எடுத்துருக்குறேங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கி எக்ஸாம் எழுதி பாருங்கள், இல்லை நம்மளுடைய வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த லைக் தாங்க எனக்குண்டான மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் இலக்கணம் 6th இருந்து 10th வரைக்கும் இயல் வைஸா, அதாவது லைன் பை லைன் கொஷின்ஸ் வெற்றிகரமாக முடிச்சிட்டோங்க. அந்த கொஷின்ஸ் அத்தனையுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு வசதியாக 5 டெஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த 5 டெஸ்ட்டில் டோட்டலாக 1372 கொஷின்ஸ் இருக்குங்க. கொஷின்ஸ் அத்தனையுமே வேறு லெவலில் தரமாக இருக்குங்க. ஸோ குறைவான ப்ரைஸில் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 6th தமிழ் இயல் 1. 1வது கொஷின், இலக்கணம் என்பது டேஷ். மொழியை பிழையில்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் துணை புரிவது. இலக்கணம் என்பது மொழியை பிழையில்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் துணை புரிவது ஆகும். 2வது கொஷின், நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு டேஷ். 2 மாத்திரை. நெடில் எழுத்துனா என்னங்க? அதாவது நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஆகும். அவைகள் ஆ, ஏ, ஓ. இந்த 3 எழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். 2வது கொஷின், நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. 3வது கொஷின், மெய்யெழுத்துக்களின் வகைகள் யாவை? இவை அனைத்தும். மெய்யெழுத்துக்களின் வகைகள் வல்லினம், மெல்லினம், இடையினம். 4வது கொஷின், தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 216. அதாவது மெய்யெழுத்து 18உடன் உயிரெழுத்து 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. 5வது கொஷின், இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஷ் எழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிர். இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. 6வது கொஷின், வல்லின எழுத்துக்கள் யாவை? இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. இவை அனைத்துமே மார்பினை இடமாக கொண்டு பிறக்கிறது. வல்லின எழுத்துக்கள் கசட தவற. இவை மார்பினை இடமாக கொண்டு பிறக்கிறது. 7வது கொஷின், தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் 5. அதாவது குறில் எழுத்துக்கள்னா என்னங்க? குறுகிய ஓசையோடு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் ஆகும். அவைகள் ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குறுகிய ஓசை கொண்டு ஒலிப்பவை. 7வது கொஷின், தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. 8வது கொஷின், மெய்யெழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அதாவது புள்ளி வைத்த எழுத்துக்கள். மெய்யெழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. 9வது கொஷின், உயிரெழுத்துக்களில் குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்கள் யாவை? அ, இ, உ, ஏ, ஓ.
உயிர் எழுத்துக்களில் குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ. 10வது கொஸ்டின், உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். 11வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. நெடில் எழுத்துனா என்னங்க? நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். அவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆ, இ, ஏ, உ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களுமே உயிர் நெடில் எழுத்துக்கள் ஆகும். 12வது கொஸ்டின், கால அளவை குறிப்பது டேஷ் ஆகும். மாத்திரை. கால அளவை குறிப்பது மாத்திரை ஆகும். 13வது கொஸ்டின், ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும். எழுத்து. ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். 14வது கொஸ்டின், எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே டேஷ் மற்றும் டேஷ் என்று வகைப்படுத்துகிறோம். குறில், நெடில். எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் மற்றும் நெடில் என்று வகைப்படுத்துகிறோம். 15வது கொஸ்டின், தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5. தமிழ் மொழியின் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 16வது கொஸ்டின், மாத்திரை அளவு என்பது யாது? ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. மாத்திரை அளவு என்பது யாது? ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு மாத்திரை ஆகும். 17வது கொஸ்டின், வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்களும் பிறக்கின்றன. 12. உயிர் எழுத்துக்கள். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்களும் பிறக்கின்றன. 12 உயிரெழுத்துக்கள். 18வது கொஸ்டின், மெல்லின எழுத்துக்கள் யாவை? இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இப்பு, இம்மு. மெல்லின எழுத்துக்கள், அதாவது கங்கன, நமன, இவை மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கிறது. 19வது கொஸ்டின், குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. ஒரு மாத்திரை. குறில் எழுத்துனா என்னங்க? குறுகிய ஓசை கொண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. 20வது கொஸ்டின், உயிர் எழுத்துக்களில் நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துக்கள் யாவை? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களுமே நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துக்கள் ஆகும். 21வது கொஸ்டின், ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை எனப்படும். 22வது கொஸ்டின், மெய் என்பது டேஷ் என பொருள்படும். உடம்பு. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். 23வது கொஸ்டின், உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 24வது கொஸ்டின், இடையின எழுத்துக்கள் யாவை? இ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு. இடையின எழுத்துக்கள், அதாவது எரள, வழல, இவை கழுத்தினை இடமாக கொண்டு பிறக்கிறது. 25வது கொஸ்டின், தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை?
இவை அனைத்தும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். 26வது கொஸ்டின், மெய்யெழுத்துக்களை ஒலிக்க டேஷ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. உடல். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது ஆகும். 27வது கொஸ்டின், தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. அதாவது இக்கு முதல் இன்னு வரை. தமிழ் மொழியில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. 28வது கொஸ்டின், மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுபவை டேஷ் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்து. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். 29வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 கவனிங்க. தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும். கூற்று 2 கவனிங்க. ஆயுதத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை. சரியான பதில் கூற்று 1 மற்றும் 2 சரி. 30வது கொஸ்டின் கவனிங்க. கபிலர் மாத்திரை அளவு. கபிலரோட மாத்திரை அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ காக்கு வந்து 1 மாத்திரை, பீக்கு வந்து 1 மாத்திரை, லாக்கும் 1 மாத்திரை, இருக்கு அரை மாத்திரை. அப்போ கபிலரோட மாத்திரை அளவு 3.5 மாத்திரை. 6th தமிழ் இயல் 2. 31வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும். 1 முதல் எழுத்து, 2 சார்பெழுத்து. 32வது கொஸ்டின், உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து டேஷ் ஆகும். சார்பெழுத்து. உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். 33வது கொஸ்டின், 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து. ஆயுத எழுத்து. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து ஆயுத எழுத்து. சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிரெழுத்து 12 வகைப்படும். மெய்யெழுத்து 18 வகைப்படும். ஆயுத எழுத்து 1. 34வது கொஸ்டின், மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஷ் எழுத்து தோன்றுகிறது. உயிர்மெய் எழுத்து. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. 35வது கொஸ்டின், உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் டேஷ் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யும் உயிரும். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். 36வது கொஸ்டின், முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆக 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். 37வது கொஸ்டின், தனித்து இயங்காத எழுத்து டேஷ் ஆகும். ஆயுத எழுத்து. தனித்து இயங்காத எழுத்து ஆயுத எழுத்து ஆகும். 38வது கொஸ்டின், உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் டேஷ் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யெழுத்து. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் மெய்யெழுத்து சேர்ந்ததாக இருக்கும். 39வது கொஸ்டின், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற பெயர்களை உடைய எழுத்து. ஆயுத எழுத்து. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற பெயர்களை உடைய எழுத்து எது? ஆயுத எழுத்து. 40வது கொஸ்டின், பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து. முதல் எழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து எது? முதல் எழுத்து. 41வது கொஸ்டின், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து. ஆயுத எழுத்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து ஆகும். 42வது கொஸ்டின், சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும்.
அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 43வது கொஷின், நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது டேஷ் எழுத்து ஆகும். ஆயுத எழுத்து. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுத எழுத்து ஆகும். 44வது கொஷின், உயிர்மெய் எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு டேஷ் எழுத்தை ஒத்திருக்கும். உயிரெழுத்து. உயிர்மெய் எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு டேஷ் எழுத்தை ஒத்திருக்கும். உயிரெழுத்து. சார்பெழுத்துக்கள் யாவை? அனைத்தும் சரி. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 46வது கொஷின், தமிழ் எழுத்துக்கள் யாவை? முதலெழுத்து, சார்பெழுத்து. தமிழ் எழுத்துக்கள் யாவை? முதலெழுத்து, சார்பெழுத்து. 47வது கொஷின், ஆயுத எழுத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். அனைத்தும் சரி. ஆயுத எழுத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம். 6th தமிழ் இயல் 3. 48வது கொஷின், மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருள். சொல். சொல்னா என்னங்க? ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்து சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, பூ. இப்போ இது ஒரு பொருள் தனித்து நின்று பொருள் தருவது. அடுத்து பாருங்க, திருக்குறள். இது பல எழுத்து சேர்ந்து வந்து பொருள் தருவது. இவ்வாறு தனித்து நின்று பொருள் தருவதும் பல எழுத்து சேர்ந்து வந்து பொருள் தருவதும் சொல் எனப்படும். இந்த சொல் பதம், கிளவி அப்படின்ற வேறு பெயராலும் அழைக்கப்படுகிறது. 49வது கொஷின், எந்த எழுத்துக்கள் அளபெடையில் மட்டுமே இடையில் வரும்? உயிரெழுத்து. உயிரெழுத்துனா என்னங்க? ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் 12 அளபெடையில் மட்டுமே இடையில் வரும். அளபெடைனா என்னங்க? அதாவது நீண்டு ஒலிக்கக்கூடியவை. இந்த அளபெடை 2 வகைப்படும். 1 உயிரிழப்படை, 2 ஒற்றளப்படை. உயிரெழுத்து நீண்டு ஒலித்தால் அது உயிரிழப்படை என்று அழைக்கப்படுகிறது. மெய்யெழுத்து நீண்டு ஒலித்தால் அது ஒற்றளப்படை என்று அழைக்கப்படுகிறது. 50வது கொஷின் பாருங்க, டேஷ் ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. டா, நா, ரா, லா, ழா, லா, ரா, நா. 51வது கொஷின், நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக டேஷ் என்னும் பொருளில் வரும். துன்பம். நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். 52வது கொஷின், சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். மொழி முதல் எழுத்து. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்து எனப்படும். 53வது கொஷின், ஆயுத எழுத்து சொல்லின் டேஷில் வராது. ஏபி இரண்டும் சரி. ஆயுத எழுத்து சொல்லின் டேஷில் வராது. அதாவது ஏபி இரண்டும் சரி. 54வது கொஷின், டேஷ் ஆகிய உயிர்மெய் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். க, ஞ, ய, வ. 55வது கொஷின், சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். இவை அனைத்தும் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. 56வது கொஷின், அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஷில் வரும். இடையில். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். 57வது கொஷின், டேஷ் ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். கா, சா, தா, நா, பா, மா. டேஷ் ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். கா, சா, தா, நா, பா, மா.
58வது கொஷின், ஒகர வரிசையில் டேஷ் தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. 59வது கொஷின், சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எனப்படும். 60வது கொஷின், வா வரிசையில் டேஷ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அறுபதாவது கொஸ்டின் பாருங்க, வா வரிசையில் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வா வா, வி வி, வே வே, வை வௌ. இந்த 8 எழுத்துக்களும் வா வரிசையில் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். 61வது கொஸ்டின், பிறமொழி சொற்கள் யாவை? இவை அனைத்தும் பிறமொழி சொற்கள் டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க். 62வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் டேஷ் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. 63வது கொஸ்டின், எகர வரிசையில் டேஷ் முதல் டேஷ் முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. கே முதல் நே வரை. எகர வரிசையில் கே முதல் நே வரை முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. 64வது கொஸ்டின், யா வரிசையில் டேஷ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ய யா, யு யூ, யோ யௌ. இந்த 6 எழுத்துக்களும் யா வரிசையில் சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். 65வது கொஸ்டின், இக்காலத்தில் கங்கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் டேஷ் என்னும் சொற்களில் மட்டும் வழங்கி வருகிறது. இவை அனைத்தும். இக்காலத்தில் கங்கணம், இந்த எழுத்து பாருங்க, இது தனித்து வராது. அதாவது அங்கனம், இங்கனம், எங்கனம் இந்த மாதிரி சேர்ந்து தான் வரும். 66வது கொஸ்டின், டேஷ் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இன்னு. இந்த 11 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள். 67வது கொஸ்டின், எந்த வரிசையில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது? க. எந்த வரிசையில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது? க. 68வது கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து டேஷ் மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிர் மெய்யாக. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து டேஷ் மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிர் மெய்யாக. 69வது கொஸ்டின், மொழிக்கு இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர் மெய்யாக வரும்போது. மொழிக்கு இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் யாவை? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர் மெய்யாக வரும். 70வது கொஸ்டின், ஞா வரிசையில் டேஷ் ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞா, ஞா, ஞே, ஞௌ. ஞா வரிசையில் ஞா, ஞா, ஞே, ஞௌ இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தாங்க சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். 71வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஷ் என்பர். மொழி இறுதி எழுத்து. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்து என்பர். 72வது கொஸ்டின், டேஷ் ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 7 மெய் எழுத்துக்களும் சொல்லுக்கு இறுதியில் வருவதில்லை. 73வது கொஸ்டின், டேஷ் ஆகிய உயிர்மெய்
எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. க, ஞ, ய, வ இந்த 4 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. 74வது கொஷின். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் டேஷ். மெய்யெழுத்து 18 ஆயுத எழுத்து அக்கானது 1. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து 18 ஆயுத எழுத்து அக்கானது 1 ஆகிய இந்த 19 எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வராது. 75வது கொஷின். உயிர்மெய் எழுத்துக்களுள் டேஷ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. க. உயிர்மெய் எழுத்துக்களுள் க எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. 76வது கொஷின். சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதற்கு டேஷ் பயன்படுகிறது. மொழி. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதற்கு மொழி பயன்படுகிறது. 77வது கொஷின். தமிழ் மொழியின் சொற்கள் டேஷ் ஒலிக்கும் வகையில் உருவானது. எளிதாக. தமிழ் மொழியின் சொற்கள் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை ஆகும். 6th தமிழ் இயல் 4. 78வது கொஷின். ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். அவ்வு என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்தாகும். உ. அவ்வு சொல்லி பாருங்க. அவ்வு என்னும் எழுத்துக்கு உ என்பது இணை எழுத்தாகும். 80வது கொஷின். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் டேஷ் ஆகும். இணை எழுத்துக்கள். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். 81வது கொஷின். தவறான சொல்லை கண்டறிக. வென்றான். தவறான சொல்லை கண்டறிக. வென்றான். இதற்கு சரியான பதில் வே இன் ரா இன். இந்த ரா தான் வரணும். 82வது கொஷின். வல்லின எழுத்துக்கள் யாவை? கசட தபர. வல்லின எழுத்துக்கள் யாவை? கசட தபர. 83வது கொஷின். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும். வல்லினம். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும். அதாவது வல்லின எழுத்துக்கள் வரும். 84வது கொஷின். டேஷில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபெடை. அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். 85வது கொஷின். சொற்களை திருத்தி எழுதுதல். தென்றல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதற்கு சரியான பதில் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுங்க. ஆன்சர் தென்றல். 86வது கொஷின். தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஆயுத எழுத்துனா என்னங்க? அக்கு. இந்த அக்குக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. 87வது கொஷின். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? கண்ணில். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? கண்ணில். 88வது கொஷின். ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்தாகும். இ. ஐ சொல்லி பாருங்க. ஐ. இ. ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்தாகும். 89வது கொஷின். மெல்லின எழுத்துக்கள் யாவை? கங்கன நமன.
மெல்லின எழுத்துக்கள் யாவை? கங்கன நமன. சொற்களை திருத்தி எழுதுதல். நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சரியாக எழுதணும்னா நா இன்றி இதுதாங்க வரும். இதுதான் சரியான பதில். 91வது கொஷின். டேஷ் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். 92வது கொஷின். சில எழுத்துக்களுக்கு இடையே டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடமும் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. 93வது கொஷின். சொற்களை திருத்தி எழுதுதல். மண்டபம் அப்படின்னு சொல்லி தவறாக கொடுத்துருக்காங்க. இதற்கு நம்ம சரியாக எழுதணும்னா மண்டபம் என்பது சரியான பதில். 94வது கொஷின். இடையினை எழுத்துக்கள் 6ம் டேஷ் ஆகும். இடையினை எழுத்துக்கள் 6ம் டேஷ் ஆகும். ஒரே இனம். இடையினை எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம் ஆகும். 95வது கொஷின். இடையினை எழுத்துக்கள் யாவை? எரள வழல. இடையினை எழுத்துக்கள் எரள வழல. 96வது கொஷின். தமிழ் மொழியில் ஆயுத எழுத்துக்கள் மட்டும் டேஷ் இல்லை. தமிழ் மொழியில் ஆயுத எழுத்துக்களுக்கு மட்டும் என்னங்க இல்லை? இணை எழுத்து இல்லை. 97வது கொஷின். சொற்களை திருத்தி எழுதுக. கண்டம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இதற்கு நம்ம சரியாக எழுதணும்னா கண்டம் என்பது சரியான பதில். 6th தமிழ் இயல் 5. 98வது கொஷின். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்கிறோம். மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். 99வது கொஷின். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. அவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. 3 சுழினா, 2 சுழினா, தென்னகரனா, சின்னலா, சிறப்பு லகரலா, பெரியலா, சின்னரா, பெரியரா. இந்த 8 எழுத்துக்கள் தாங்க மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். 100வது கொஷின். மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? 101வது கொஷின். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து டேஷ் ஆகும். நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா. அதாவது வல்லின எழுத்து நா. 3 சுழினா. அடுத்து பாருங்க 102வது கொஷின். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 2 சுழி நா. இதுக்குண்டான வித்தியாசத்தை பாருங்க. நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து வந்து வல்லின எழுத்தான 3 சுழி நா. அடுத்து பாருங்க முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து வல்லின எழுத்து 2 சுழி நா. 103வது கொஷின். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் டேஷ் எழுத்து பிறக்கிறது. நா. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நா என்னும் எழுத்து பிறக்கிறது. 104வது கொஷின். இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு ஆகிய எழுத்துக்கள் ஆகியவை டேஷ் எழுத்துக்கள் ஆகும். இணை எழுத்துக்கள். இட்டு இன்னும் ஒரு இணை எழுத்து, இத்து இந்தும் ஒரு இணை எழுத்து, இரு இன்னும் ஒரு இணை எழுத்து ஆகியவை இணை எழுத்துக்கள் ஆகும். 105வது கொஷின். டகரத்தை அடுத்து வரும் நா டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. டன்னகரம். டகரத்தை அடுத்து வரும் நா டன்னகரம் என்று அழைக்கப்படுகின்றன. 106வது கொஷின். தகரத்தை அடுத்து வரும் நா டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தன்னகரம். தகரத்தை அடுத்து வரும் நா தன்னகரம் என்று அழைக்கப்படுகிறது.
107வது கொஷின், ரகரத்தை அடுத்து வரும் நா டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ரன்னகரம். ரகரத்தை அடுத்து வரும் நா ரன்னகரம் என்று அழைக்கப்படுகின்றன. 108வது கொஷின், நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து. லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. 109வது கொஷின், நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து லா. 110வது கொஷின், நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் டேஷ் எழுத்து தோன்றும். ழா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழா என்னும் எழுத்து தோன்றும். 111வது கொஷின், நாவின் நுனியை மேலன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து. ரா. நாவின் நுனியை மேலன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து ரா. 112வது கொஷின், நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ரா. நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ரா. 113வது கொஷின், சிறப்பு ழகரம் என்று அழைக்கக்கூடிய எழுத்து எது? ழா. சிறப்பு ழகரம் என்று அழைக்கக்கூடிய எழுத்து ழா. 114வது கொஷின், நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் டேஷ் மாறுபடும், பொருள் மாறுபடும். நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். 115வது கொஷின், டா என்னும் எழுத்துக்கு முன் டேஷ் வரும். இன். டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். 116வது கொஷின், ரா என்னும் எழுத்துக்கு முன் டேஷ் வரும். இன். ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். 117வது கொஷின், உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கும், ஆனால் இரண்டுக்கும் இடையில் பொருள் வேறுபாடு உண்டு. அவை யாவை? மயங்கொலிகள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க. மனம். மனம். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கும். மனம் மனம். ஆனால் இரண்டுக்கும் இடையில் பொருள் வேறுபாடு உண்டு. இந்த மனம் என்னங்க? மல்லிகைப்பூ மிகுந்த மனம் உடையது. வாசனை. இந்த மனம் பாருங்க, மனம்னா உள்ளம். அதாவது உச்சரிக்கும் போது ஒன்று போலவே இருக்குது, ஆனால் இரண்டுக்கும் இடையில் இருக்கிற பொருள் வேறுபாடு இருக்கு. இது மயங்கொலிகள் என்று அழைக்கிறோம். 6th தமிழ் இயல் 6. 118வது கொஷின், ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஷ் எழுத்துக்கள் என்று பெயர். சுட்டி எழுத்து. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்து என்று பெயர். 119வது கொஷின், வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வினா பொருளை தருமானால் அது புறவினா எனப்படும். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வினா பொருளை தருமானால் அது புறவினா ஆகும். 120வது கொஷின், அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? இ. இங்கு, இங்கே. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? இ. 121வது கொஷின், அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஷ் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 122வது கொஷின், வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். 123வது கொஷின், சேய்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும் சேய்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு தருக.
அவள், அவை, அம்மரம். 124வது கொஷின். மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. 125வது கொஷின். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும். புறச்சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். 126வது கொஷின். வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை 5. 127வது கொஷின். டேஷ் எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும். வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும். 128வது கொஷின். சுட்டெழுத்துக்கள் யாவை? இவை அனைத்தும். சுட்டெழுத்துக்கள் அ, இ, உ. 129வது கொஷின். மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஏ, யா. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஏ, யா. 130வது கொஷின். அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? அம்மரம். அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது அம்மரம். சரியான பதில் இவன், இவை, இம்மரம். 131வது கொஷின். தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்படுத்துவது இல்லை? உ. தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்படுத்துவது இல்லை? உ. 132வது கொஷின். வினா எழுத்துக்கள் யாவை? இவை அனைத்தும். வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ. 133வது கொஷின். ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் டேஷ் எழுத்துக்கள் பொருள் தரும். புறவினா. ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் புறவினா எழுத்துக்கள் பொருள் தரும். 134வது கொஷின். அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது டேஷ் எனப்படும். சுட்டுத்திரிபு. அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது சுட்டுத்திரிபு எனப்படும். 135வது கொஷின். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும். அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். 136வது கொஷின். வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு டேஷ் என்று பெயர். வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். 137வது கொஷின். சுட்டுத்திரிபுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். சுட்டுத்திரிபுக்கு எடுத்துக்காட்டு அந்த மரம், இப்பள்ளி, இந்த வீடு. 138வது கொஷின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க. நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. கூற்று 2 பாருங்க. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது அகச்சுட்டு. ஆன்சர் கூற்று 1 மற்றும் சரி. கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூற்று 1 பாருங்க. நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு என்பது சரியான கூற்று. கூற்று 2 பாருங்க. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது அகச்சுட்டு என்பது தவறான பதில். ஏன் தவறுனா தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேய்மை சுட்டு எனப்படும். 139வது கொஷின். அகச்சுட்டு. அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? அவ்வீடு. அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது அவ்வீடு. 140வது கொஷின். மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஆ, ஓ. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஆ, ஓ. 141வது கொஷின். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து. ஆ. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. 142வது கொஷின். புறச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். புறச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். 143வது கொஷின்.
ஒன்றை சுட்டிக்காட்டுவதற்கு அச்சொற்களின் டேஷ் அமைந்துள்ள எழுத்துக்களே காரணமாகும். முதலில் ஒன்றை சுட்டிக்காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள எழுத்துக்களே காரணமாகும். 144வது கொஷின். சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 3. சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 3. 145வது கொஷின். அகவினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். அகவினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு எது, யார், ஏன்? 146வது கொஷின். அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் டேஷ் பெற்று அந்த இந்த என வழங்கப்படுகின்றன. மாற்றம். ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்கப்படுகின்றன. 147வது கொஷின். டேஷ் வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. அகவினா. அகவினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. 6th தமிழ் இயல் 7. 148வது கொஷின். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். சொல்லிற்கு வேறு பெயர்கள் என்னென்னங்க? பதம், கிளவி. 149வது கொஷின். பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டேஷ் ஆகும். உரிச்சொல். பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். 150வது கொஷின். வினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? இவை அனைத்தும். வினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது பாரதி, பள்ளி, காலை. 151வது கொஷின். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். 152வது கொஷின். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் டேஷ் ஆகும். இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். 153வது கொஷின். பெயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? விளையாடு. பெயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது விளையாடு. 154வது கொஷின். இடை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மற்று, ஐ. 155வது கொஷின். டேஷ் சொற்கள் தனித்து இயங்காது. இடைச்சொல். டேஷ் சொற்கள் தனித்து இயங்காது. இடைச்சொற்கள் தனித்து இயங்காது. 156வது கொஷின். ஒரு செயலை குறிக்கும் சொல் டேஷ் ஆகும். வினைச்சொல். ஒரு செயல்னா என்னங்க? வினை. ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஆகும். 157வது கொஷின். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் டேஷ் ஆகும். பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஆகும். 158வது. வினை என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் ஆகும். செயல். வினை என்ற சொல்லுக்கு செயல் என்பது பொருள் ஆகும். 159வது கொஷின். இலக்கண அடிப்படையில் 4 வகையான சொற்கள் யாவை? இவை அனைத்தும். இலக்கண அடிப்படையில் 4 வகையான சொற்கள் யாவை? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 160வது கொஷின். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தருவது டேஷ் ஆகும். சொல். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தருவது சொல் ஆகும். 161வது கொஷின். உரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது மற்று. உரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது மற்று. சரியானது மா, சால. 162வது கொஷின். சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். சொல்னா இல்லைங்க, ஒரு சொல் தொடர்ந்து வந்தோ பல சொல் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். இதில் பாருங்க,
ஒரு சொல் இருக்குது, பல சொல் சேர்ந்து வந்து பொருள் தருவதும் இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து இவை அனைத்தும். 6th தமிழ் இயல் 8 163வது கொஸ்டின். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் எது? பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். 164வது கொஸ்டின். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது டேஷ் ஆகும். காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். 165வது கொஸ்டின். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். 166வது கொஸ்டின். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது டேஷ் எனப்படும். காரண பொது பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும். 167வது கொஸ்டின். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். 168வது கொஸ்டின். இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? கண். இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? கண். 169வது கொஸ்டின். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் டேஷ் எனப்படும். காரண பெயர். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். 170வது கொஸ்டின். இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 171வது கொஸ்டின். பொருளை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். பொருட்பெயர். பொருளை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். பொருட்பெயர். 172வது கொஸ்டின். பெயர் சொல்லின் வகைகள் யாவை? இவை அனைத்தும். பெயர் சொல்லின் வகைகள் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். 173வது கொஸ்டின். குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது டேஷ் எனப்படும். இடுகுறி சிறப்பு பெயர். குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். 174வது கொஸ்டின். காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. நாற்காலி, கரும்பலகை. காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. 175வது கொஸ்டின். காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. பறவை, அணி. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு, அது வந்து நாற்காலி, கரும்பலகை. இது காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பறவை, அணி. 176வது கொஸ்டின். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். 177வது கொஸ்டின். இடுகுறி பெயர்கள் யாவை? இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்கள் யாவை? இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். 178வது கொஸ்டின். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை வழங்கும் அடிப்படையில் டேஷ் மற்றும் டேஷ் என்று வகைப்படுத்தினர். இடுகுறி பெயர், காரண பெயர். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை வழங்கும் அடிப்படையில் டேஷ் மற்றும் டேஷ் என்று வகைப்படுத்தினர். இடுகுறி பெயர், காரண பெயர். 179வது கொஸ்டின். தொழிலை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். தொழில் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். 180வது கொஸ்டின். சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது டேஷ் எனப்படும். இடுகுறி பெயர். சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது இடுகுறி பெயர் எனப்படும். 181வது கொஸ்டின். காலத்தை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு. அனைத்தும் சரி. காலத்தை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. 182வது கொஸ்டின்.
உறுப்பை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. அனைத்தும் சரி. உறுப்பை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. 183வது கொஸ்டின். காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் டேஷ் எனப்படும். இடுகுறி பொதுப்பெயர். காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொதுப்பெயர் எனப்படும். 184வது கொஸ்டின். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 185வது கொஸ்டின். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். 186வது கொஸ்டின். பொருளின் பண்பை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. அனைத்தும் சரி. பொருளின் பண்பை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. 187வது கொஸ்டின். தொழிலை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. அனைத்தும் சரி. தொழிலை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். 188வது கொஸ்டின். காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? கண். காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது கண். 189வது கொஸ்டின். பொறுத்துக. காவியா புத்தகம் படித்தாள். பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள். இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். பண்பு பெயர். காவியாக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். தொழில் பெயர். சரியான பதில் 3, 4, 5, 6, 2, 1. 190வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1ல பாருங்க. இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், காடு. கூற்று 2 பாருங்க. இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மா, கருவேலங்காடு. 2 கூற்றுகளும் சரியானவை. 6th தமிழ் இயல் 9. 191. அணி என்பதற்கு டேஷ் என்று பொருள். அழகு. அணி என்பதற்கு அழகு என்று பொருள் உண்டு. 192வது கொஸ்டின். 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. 6 சக்கர 100 வண்டி அழகான ரயில் வண்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. 193 பாருங்க. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஷ் அணி ஆகும். இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். 194 பாருங்க. அம்மா என்குது வெள்ளைப்பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. அம்மா என்குது வெள்ளைப்பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. 195 பாருங்க. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. 196வது கொஸ்டின். மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது டேஷ் ஆகும். அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி ஆகும். 197வது கொஸ்டின். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஷ் அணி ஆகும். உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும்.
198வது கொஷின், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? இயல்பு நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். 199வது, இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் டேஷ் ஆகும். தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி ஆகும். 200வது கொஷின், குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? உயர்வு நவிர்ச்சி அணி. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.